இவங்க வந்து ஒரு யதார்த்தமான படம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதை ரொம்ப ரொம்ப யதார்த்தமா எடுத்துட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேல அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றது நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இன்ட்ரெஸ்டிங்கா பெருசா எதுவும் நடக்கல. முக்கியமா படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு இந்த ஆனந்தராஜ் சார் வந்து கண்ணாடியை பார்த்து சொல்லுவார்ல, "தோத்துக்கிட்டே இருக்கேடா" அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அப்புறம் கடைசி 20 நிமிஷத்துல எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி அவங்க சொந்த வீடு வாங்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சாலும், ஓவராலா படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லாரும் தாமாய் தாமரை படம் பார்த்துருப்போம். நம்ம சேரன் சாரோட படம். அந்த படத்தோட டியூரேஷன் 3.5 மணி நேரம். ஆனால் அந்த படத்தை நீங்கள் இப்போ உட்காந்து பார்த்தாலும் அந்த படம் உங்களை ஹோல்டு பண்ணும். செம்ம எமோஷனலாக இருக்கும். அதுவும் ஒரு குடும்பத்தோட 20-30 வருஷ வாழ்க்கை தான். அந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே கோர்த்து 3.5 மணி நேரம் படமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் படிப்படியாக முன்னேறி கடைசியில் ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு பயங்கரமான மன நிறைவு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த கேரக்டர் கூட அப்படியே டிராவல் ஆகிட்டே இருந்திருப்போம். ஆனா இங்க இவங்க தோத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல சோர்ந்து போயிடும். நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, போங்கடா, தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புறா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துறோம். அப்புறம் கடைசியில அவங்க ஜெயிக்கும் போது எப்பா ஜெயிச்சிட்டாங்கடா அப்படின்ற மன நிறைவெல்லாம் கிடைக்கல. இப்பயாச்சும் ஜெயிச்சிங்களே அப்படின்னு தான் தோண வைக்குது.